வெல்கம் டு ஹிடன் குக் சேனல். நாம் இன்றைக்கி நல்ல ருசியான கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. 3/4 கிலோ அளவுக்கு கருவாடு சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். அடுத்து 50 கிராம் காஞ்ச மிளகாய் சட்டியில் வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்ற தேவையில்லை, வெறும் சட்டியிலேயே இந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. சூடாறினதுக்கப்புறம் இந்த வறுத்த மிளகாயை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்த மிளகாவை அரைச்சிக்கலாம். பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன், அதை இப்போது கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கிலோ கத்திரிக்காய், அதை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ண கத்திரிக்காவை தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன், அப்போ தான் கத்திரிக்காய் கருப்பாகாமல் இருக்கும். இப்போது குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் புளி கரைச்சோல்ல அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். அடுத்து கட் பண்ண கத்திரிக்காய், ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே அரைச்சோல்ல மசாலா பேஸ்ட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மசாலா பவுடர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்த கருவாடையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வெளமீன் கருவாடு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன கருவாடு பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதை அப்படியே தூக்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. கருவாட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் குழம்புல நான் உப்பு சேர்த்துக்கலை. உங்களுக்கு உப்பு தேவைன்னா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போது கொதிச்சிருச்சு. வீடே கமகமன்னு மணக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு. அடுத்து தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுங்கிறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா தாளிச்சிக்கோங்க. இந்த குழம்புக்கு தாளிப்புங்கிறது அவசியம் கிடையாது. இந்த கருவாட்டு குழம்பு இன்றைக்கும் நல்லாயிருக்கும், நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஒயிட் ரைஸ்க்கு இந்த கருவாட்டு குழம்பு மட்டும் போதும், சைடிஷ் எதுவும் தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.